தொடர்ந்து மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கு திசையில் சுமார் 1050 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு மண்டல மையம் கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள் என்ன? தென்கிழக்கு வங்கக்கடலில் தற்போது வலுப்பெற்றிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது சென்னையிலிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்பது தொடர்பான ஒரு நிலவரத்தை வானிலை ஆய்வு மையம் வழங்கியிருக்கிறது. சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கு திசையில சுமார் 1050 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கிறது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். இது மேலும் வலுப்பெறும் போது சென்னைக்கு கொஞ்சம் மிக அருகில வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது என்பதனை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் திரிகோணமலையிலிருந்து தென்கிழக்கு திசையில சுமார் 600 கிலோமீட்டர் தொலைவில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இலங்கையினுடைய திரிகோணமலையிலிருந்து சுமார் 600 கிலோமீட்டர் தொலைவிலும் தமிழ்நாட்டினுடைய நாகப்பட்டினத்தில் இருந்து தென்கிழக்கு திசையில சுமார் 880 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல புதுச்சேரியிலிருந்து தென்கிழக்கு திசையில சுமார் 980 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போன்று ஏற்கனவே தெரிவித்தது போல சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கு திசையில 1050 கிலோமீட்டர் தொலைவில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது நிலை கொண்டிருக்கிறது. எனவே இதனுடைய தாக்கமே டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்புகள் நாளை முதல் இருக்கும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இது மெல்ல மெல்ல சென்னை, அதே போன்று நாகை உள்ளிட்ட மாவட்டங்களை நெருங்கும் போது மழையினுடைய தாக்கம் என்பது மேலும் தீவிரமடையும். ஆரஞ்சு அலர்ட் என்பது ரெட் அலர்ட் எச்சரிக்கை கூட விடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைய தினமே டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுப்பெறும் போது, அதே போன்று சென்னைக்கு அருகிலோ நாகைக்கு அருகிலோ வரும்போது மழையினுடைய தீவிரம் என்பது மேலும் அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதாகவே தெரிகிறது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.